நாவானது சாவுக்கேதுவான விஷமுடையது. யாக்கோபு 3 7 மற்றும் 8 சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலுள்ள அத்தனை ஜீவ ஜந்துக்களின் சுபாவங்களையும் மனுஷன் தன்னுடைய சுபாவத்தால் அடக்குகிறார். ஆனால் மனுஷனுடைய நாவை எந்த ஒரு மனுஷனாலும் அடக்க முடியவில்லை என்பதாக இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. மனுஷனுடைய நாவு எதற்கும் அடங்காத அளவிற்கு பொல்லாங்கானதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்றும் 8 குறிப்பிடுகிறது. மனுஷன் தன் நாவை அடக்காமல் பேசிவிடுவதால் அநேகருடைய இருதயங்கள் வேதனைப்படுகின்றன. நாவை அடக்க முடியாமல் பேசிவிடுகிறபடியால் அநேக தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு சம்பவங்கள் நடந்து விடுகின்றன. சண்டைகள் பல உருவாகுவதற்கு காரணங்கள் இந்த நாவு கட்டுப்பாடு இல்லாமல் பேசுகிறபடியால் தான். உலகத்தில் நடக்கும் பல யுத்தங்களுக்கு காரணம் தேசத்தை ஆளுகிறவர்களின் நாவுகள் பேசும் விஷப்பேச்சுகளே காரணம். அந்த அளவிற்கு மனுஷனின் நாவு மற்ற ஜீவ ஜந்துக்களின் நாவுகளை காட்டிலும் கொடிய விஷமுள்ளதாக இருக்கிறது. அப்படியானால் மனுஷனுடைய நாவை அடக்குவது எப்படி? சகல விதமான ஜீவ ஜந்துக்களின் சுபாவங்களும் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படுகிறது என்று 7 சொல்லுகிறது போல, மனுஷனுடைய சுபாவம் தேவனுடைய சுபாவத்தால் மாத்திரமே அடக்கப்பட முடியும் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் பதில் கொடுத்து பேசிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும். ஜெபித்து கர்த்தர் தரும் வார்த்தைகளை மட்டும் பேச வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். அர்தசஷ்டா ராஜா கேட்ட கேள்விக்கு நெகேமியா தன் மனதில் தோன்றியபடி பதில் உத்தரவு கொடாமல் மனதிற்குள் பரலோகத்தின் தேவரை நோக்கி ஜெபம் பண்ணி கர்த்தர் அருளினபடி சரியாக தாழ்மையுடன் ராஜாவுக்கு பிரியமானபடி பதில் கொடுத்ததை நெகேமியா 2 4 மற்றும் 5 வாசிக்கிறோம். ராஜாவிடம் நெகேமியாவுக்கு தயவு கிடைத்தது என்பதையும் பார்க்கிறோம். இப்படி ஜெபித்துதான் கர்த்தரிடமிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு பதில் கொடுக்க வேண்டும் என்பதை ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஜெபங்களுக்கு கர்த்தரிடமிருந்து உடனுக்குடன் பதில் கிடைக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது என்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினவனும் தேவனுக்கு பிரியமுமான தாசன் தாவீது 2 சாமுவேல் 23 2 சொல்லுகிறார். அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று கொலோசியர் 4 சொல்லுகிறதையும் கவனியுங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது அவனவனுக்கு என்ன விதமாய் பதில் சொல்ல வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்கள் எப்படி சொல்லுகின்றன என்பதை சற்று சிந்தித்தால் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்கள் மூலமாக உணர்த்துவார். அந்த வேளையில் அந்த பதிலை கொடுப்போமேயானால் கேட்கிறவர்களுக்கு அந்த வசனம் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை விதமான மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய வசனங்கள் உள்ளன. எல்லா சூழ்நிலைகளிலும் எவ்விதமான கேள்விகளுக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் கேள்விகள் அத்தனைக்கும் பதில்கள் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களில் பதில்களாக அடங்கியிருக்கின்றன என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் நம்முடைய நாவை பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்தும்படி
அவர் எழுதின பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை நம்முடைய இருதயங்களில் நிரப்ப வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் என்று இயேசு கிறிஸ்து லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அதாவது நம்முடைய இருதயம் பரிசுத்த வேதாகமங்களினால், வேத வசனங்களினால் நிரம்பி இருந்தால் நம்முடைய வாயிலிருந்து தேவனுடைய வசனங்கள் நிரம்பி வழியும் என்பதே இயேசு கிறிஸ்து சொல்லும் சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.